அனைவருக்கும் வணக்கம். நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வங்கிகள், தபால் நிலையங்கள், ரேஷன் கடைகள், ரயில் பயணம், பேருந்து பயணம் உள்ளிட்ட பல இடங்களில் சிறப்பான சலுகைகள் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்களிலும் சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் முதியவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என்று புள்ளி விவரங்கள் கூறும் நிலையில் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பெற்றோரை கவனித்துக் கொள்வது பிள்ளைகளின் பொறுப்பு. ஆனால் இன்று பலர் வயதான பெற்றோரை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அத்தகைய நேரத்தில் அவர்கள் ஆதரவற்றவர்களாக மாறுகிறார்கள். இதை மனதில் வைத்து மூத்த குடிமக்களுக்கு ஏற்ற ஆரோக்கிய வாழ்வுடன் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குவதற்காக மத்திய அரசு அடல் வயோ அப்யுதே யோஜனா என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் முதியோர்களை மத்திய அரசு ஆதரிக்கிறது. இது அவர்களுக்கு சுகாதார சேவைகளையும் வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கு உணவு, சுகாதார சேவைகள், பொழுதுபோக்கு சேவைகள் மற்றும் சமூக சேவைகள் வழங்கப்படுகின்றன. நிதி உதவியும் வழங்குகிறது. மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் இந்த திட்டத்திற்கு சுமார் 279 கோடியை ஒதுக்கியிருக்கிறார். நாட்டில் உள்ள முதியவர்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவது மட்டுமின்றி முதியோர் இல்லங்களை மேம்படுத்தவும், வயோஸ்ரீ திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு கண்ணாடி, வாக்கிங் ஸ்டிக், காது கேட்கும் கருவி போன்ற உபகரணங்களை வழங்கவும் இந்த தொகை செலவிடப்படும். அடல் வயோ அப்யுதே யோஜனாவின் நன்மைகள் என்னவென்றால், இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து இந்திய மூத்த குடிமக்களுக்கும் உணவு, தண்ணீர், சுகாதாரம், பொழுதுபோக்கு, பராமரிப்பு போன்ற அடிப்படை சேவைகள் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும். நாட்டின் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் முதியோர் சிகிச்சைக்காக பராமரிப்பு மையங்களும் நிறுவப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் வயது 60 அல்லதற்கு மேல் இருக்க வேண்டும். ஆதரவற்ற முதியவர்கள் அல்லது குழந்தைகள் இல்லாத முதியவர்கள், குழந்தைகள் இருந்தால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள், வயதான பெண்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். தேவையான ஆவணங்கள் இந்த திட்டத்திற்கு ஆதார் அட்டை, வருமான சான்றிதழ், முகவரி சான்று ஆகிய ஆவணங்கள் மட்டுமே தேவைப்படும். இந்த திட்டத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.